ஹலோ டியர்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். உங்கள் பேபிஸ்க்கு நான் சொல்கிற ரெசிபி மட்டும் பண்ணி வச்சுக்கோங்க. 1 மந்த்துக்கு ப்ராப்ளம் கிடையாது. இதை மட்டும் பண்ணி வச்சுக்கிட்டா போதும். நம்ம ட்ராவல் டைமில் கூட நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதே இட்லி, சாதம், தோசை எல்லாத்துக்கும் கூட மிக்ஸ் பண்ணி ஊட்டி விடலாம். 6 மந்த் ப்ளஸ் பேபிஸ்லேருந்தே இதை தாராளமாக கொடுக்கலாம். இதை பண்ணுறதுக்கு வேர்க்கடலை ஒரு 100 கிராம் அளவுக்கு எடுத்திருக்கேன். ஒரு பேனை ஹீட் பண்ணிவிட்டு சிம்லேயே வச்சு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இதில் நிறைய நியூட்ரிஷன் அண்ட் ஃபைபர் இருக்குது, நிறைய ப்ரோட்டீன் இருக்குது. பிரெயின் டெவலப்மெண்ட்டுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். பேபிஸ்க்கு இதை கொடுக்கும்போது ஹெல்த்தியாக வெயிட் கெயின் ஆகும். அது கூடவே ஒரு 10 கேஷ்யூ எடுத்திருக்கேன். கேஷ்யூ பேபிஸோட போன் ஸ்ட்ரென்த்தை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஹியூமினிட்டி பவரை பூஸ்ட் பண்ணி பேபிஸ்க்கு ஹெல்த்தியாக வெயிட் கெயின் பண்ணும். இதுவுமே சிம்மில் வச்சு லைட்டாக வறுத்து எடுத்துக்கிறேன். இப்போ ஒரு மிக்சர் ஜாரில் 100 கிராம் அளவுக்கு பொட்டுக்கடலை ஆட் பண்ணிக்கிறேன். கொஞ்சமாக கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கிறேன். இது ஃப்ளேவர்ஃபுல்லாகவும் இருக்கும், டைஜஷனுக்கும் ஹெல்ப் பண்ணும். என்னோடய பேபிக்கு காரம் கொடுத்து பழகிட்டேன், அதனால் ஒரு ஆஃப் ட்ரை சில்லி மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன். இங்கே 6 மந்த் பேபி இல்லை 8 மந்த் பேபி கொடுக்குறதா இருந்தால் இதை ஸ்கிப் பண்ணிக்கோங்க. ஒரு 10 மிளகு ஆட் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் சீரகம் ஆட் பண்ணிக்கிறேன். உப்பு தேவையான அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வறுத்து வச்ச முந்திரி ஆட் பண்ணிக்கிறேன். இதில் ஆட் பண்ணுற வேர்க்கடலை, பொட்டுக்கடலை, கேஷ்யூ இது எல்லாத்துலேயும் ஹெல்த்தியாக பேபிஸ்க்கு வெயிட் கெயின் பண்ணும். நிறையவே ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. ரொம்பவே ப்ரோட்டீன் அண்ட் ஃபைபர் ரிச்சான ரெசிபி தான். சீரகம், மிளகு ஆட் பண்ணும்போது ஈஸியாக டைஜஷன் ஆகும், ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும், கோல்டு எதுவும் வராது. இப்போ ஃபைன் பவுடராக இதை அரைச்சிக்கலாம். கொரப்பாக இல்லாமல் நைஸாகவே அரைச்சிக்கலாம். தேவையான அளவுக்கு வெளியே வச்சுக்கிட்டு மீதி ஃப்ரிட்ஜில் வச்சுக்கோங்க. 1 மந்த் வரைக்கும் யூஸ் பண்ணலாம். வேணும்னு போது இதில் ஹாட் வாட்டர் மட்டும் மிக்ஸ் பண்ணி சட்னி மாதிரி சர்வ் பண்ணலாம். என்னோடய பேபிக்கு இட்லியோ தோசையோ ஊட்டும் போது இதில் 2 ஸ்பூன் எடுத்து ஹாட் வாட்டர் மிக்ஸ் பண்ணி சட்னி மாதிரி ரெடி பண்ணிவிட்டு தொட்டு ஊட்டி விட்டுருவேன். அப்பப்போ கொஞ்சமாக அரைக்கும் போது அரையாது, இந்த மாதிரி அரைச்சி வச்சுக்கோங்க. உங்களுக்கு டக்குன்னு எடுத்து சர்வ் பண்ண ஈஸியாக இருக்கும். நான் தொடர்ந்து என் பேபிக்கு கொடுக்குற ஹெல்த்தியான ஃபுட்ஸ் எல்லாம் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.